இன்றைய நாளில் நாம் ஒரு தொடர்கதையை ஆரம்பிப்போம். தலைப்பு மணமகனை தேடி. இது ஒரு தொடர்கதை. இதற்கு அடிப்படையாக திருவிவிலியத்தில் மத்தேயு அதிகாரம் 25 இறைவார்த்தை வசனங்கள் 6 இதனை வாசித்து பார்த்தால் அதில் சொல்லப்பட்ட கருத்தினை இந்த தொடர்கதையில் நாம் சொல்கிறோம். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. இதுதான் திருவிவிலியத்தில் கொடுக்கப்பட்ட வாசகம். நமது உள்ளம் ஒரு விளக்கு போன்றது. அதை உன்னதமாக கருத வேண்டும். அதன் ஒளி மங்காதவாறு அதற்கு அனுதினமும் ஜெபம் என்ற எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற கருத்தில் இந்த கதை ஆரம்பிக்கிறது. அன்று இரவு மணி 6 நண்பனின் திருமணத்திற்கு ஒரு ஊருக்கு பஸ்ஸில் பயணம் செய்து பஸ் நிலையம் வந்தடைந்தேன். மேலும் அவனது இல்லத்திற்கு செல்ல இன்னும் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். பஸ் மற்றும் ஆட்டோ அந்த வழியாக செல்லாது என்று கூறியதால் நண்பனுக்கு செல்லில் ஃபோன் பண்ணி பேசினேன். அவன் பைக் எடுத்து வந்து பிக்கப் செய்கிறேன் என்று சொன்னான். சிறிது தூரம் பஸ் நிலையத்தின் எதிர்பக்கமாக செல்லும் பாதையில் என்னை நடந்து வந்து கொண்டிருக்க சொன்னான். நானும் அவன் கூறியபடி நடந்து கொண்டிருந்தேன். நேரம் கடந்து சென்று கொண்டிருந்தது. அவன் வரவில்லை. மீண்டும் கால் செய்து கூப்பிட்டேன். பைக்கு இடையில் பஞ்சராகிவிட்டது, சரி செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் என் செல்லின் பேட்டரி டவுன் ஆகி நின்றுவிட்டது. கால் போன போக்கில் நடந்தேன். நடமாட்டமே இல்லாத இடம். இருள் சூழ ஆரம்பித்தது. மணி 9 ஆகியும் நண்பன் வந்து சேரவில்லை. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஒரே குழப்பமாக இருந்தது. நான் மட்டும் தனியே இருண்ட காட்டில் செல்ல வேண்டியதாயிருந்தது. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்குக்கு மஞ்சிடேன் என்ற வார்த்தைகள் திருப்பாடல் 23:4 உள்ளதை நினைவு கூறினேன். தைரியத்தை வரவழைத்து கொண்டு திக்குமுக்கு தெரியாத திசையில் மென்மேலும் முன்னேறி சென்றேன். இருள் சூழ் படர்ந்த அந்த காட்டுக்குள் நான் மட்டும் சென்று கொண்டிருந்தேன். இறைவன் என் பக்க துணையாய் வருவதற்கு நன்றி கூறிய வண்ணமாயும் நடந்தேன். இரவு 10 மணி இருக்கும். திருமணமாக போகும் நண்பனுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டோமே என்று வருத்தம் என்னை வாட்டியது. ஏசப்பா, என் நண்பனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று ஜெபித்து கொண்டே நடந்தேன். சற்று தொலைவில் ஒரு வீட்டில் எரியும் விளக்கின் ஒளி தெரிந்தது. அதை நோக்கி கால்வழியோடு மெதுவாக வீட்டுக்கு அருகில் வந்து அடைவதற்கும் உள்ளிருந்து தள்ளாடி ஒரு பெரியவர் வெளியே வந்து எட்டி பார்ப்பதற்கும் சரியாக இருந்தது. அவர் முகம் சரியாக தெரியவில்லை. வா மகனே அந்தோணி என்று பெயர் சொல்லி என்னை அன்போடு வீட்டுக்குள் அழைத்து சென்றார். அடுத்த இடுதலில் தொடரும்.